ஏஐனால நம்மளுக்கு வேலை போகுதோ இல்லையோ, இந்த ஏஐக்கே வேலை போயிடுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வாழ்க்கையிட இது உண்மைதான் மக்களே. நான் ரீசெண்டா நம்ம கோபிநாத் சாரோட பாட்காஸ்ட் பார்த்தேன். அதுல ஓப்பனேயோட சிடிஓ கெஸ்டா வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஏஐ டிஸ்கவர் பண்ணதுக்கான ரீசனே அது ஹியூமனோட இன்டெலிஜென்ஸை மிமிக் பண்ணணும் அப்படின்னு தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ இதை அச்சீவ் பண்றதுக்கு நிறைய பாட்டில் நெக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐனால ஒரு சில நிமிஷத்துல இருந்து ஒரு சில மணி நேரம் வரைக்கும் தான் யோசிக்க முடியும். பட் ஹியூமன்ஸ் நம்ம மந்த்ஸ், இயர்ஸ், ஈவன் ஒரு டெக்கேட் இந்த மாதிரி லாங் டைம்ல யோசிக்கிறோம். ஏஐயால புது இனோவேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் அளவுக்கு கிரியேட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டில் நெக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணா ஏஐயால இன்னும் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு ஈக்குவலா ஏஐ டெவலப் பண்ண ஏஐ கம்பெனிஸ் போட்டி போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டெக்னாலஜியோட பேர் தான் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல ஏஜிஐனா என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி ஏஜிஐ ஸ்டேஜை ரீச் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு தெளிவா நான் பல எக்ஸாம்பிள்ஸை வச்சு இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஏஜிஐ பத்தின ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங்க ப்ரூஃப்ஸ் பேக்டா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த செஷன்ல சொல்லி தர போறேன். கத்துக்க ரெடியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். திஸ் இஸ் யோர் ஏஐ கோச் ஜான். ஆல்ரைட், வெல்கம் யூ ஆல் டு திஸ் பர்டிகுலர் ஏஜிஐ செஷன். இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நிறைய பேத்துக்கு இந்த ஏஜிஐனா என்ன, இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது, இன்னைக்கு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஏஐ சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸில் படிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அது தமிழில் சிம்பிளிஃபைடாக இல்லை, ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லதாக இருக்க போது. பிகாஸ் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட் இஸ் நாட் ஏஜிஐ அப்படின்றத பற்றி பேச போகிறேன். செகண்ட் பாயிண்ட் வாட் இஸ் ஏஜிஐ அப்படின்றத ஒரு லேமன் டேர்ம்ஸில் பேசுறதுனால யாருக்கு வேணாலும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே, பிகாஸ் என்னுடைய கோலே நான் பேசுறதெல்லாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பேசுவேன். அவங்க நான் ஐடி இருக்கலாம், ஐடி இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு புரியணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கே புரிஞ்சிருக்கணும் மாதிரி தான் நான் வந்து எப்பயுமே டீகோட் பண்ணி சிம்பிள் லாங்குவேஜில் பேசுறதுனால இங்கே எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், டு வி ஹேவ் தட் ஏஜிஐ டுடே? ஏஐ அப்படின்ற டேர்ம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏஜிஐ அப்படின்றது சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். மேபி ஐடியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஏஜிஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஐடியில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த நாலேஜ் போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு கோலோட நான் இந்த செஷன் உங்க எல்லாத்துக்குமே நான் டெடிகேட் பண்றேன். வீடியோ முடியும் போது வாட் இஸ் ஏஜிஐ, ஏஜியில் இருக்கக்கூடிய லைஃப் சைக்கிள் என்ன, வாட் இஸ் நாட் ஏஜிஐ, எல்லா கிளாரிட்டியும் உங்க கையில் இருக்க போகுது. கத்துக்க ரெடியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட் இஸ் நாட் ஏஜிஐ அப்படின்ற அந்த செஷனுக்குள்ள எடுத்துட்டு போறேன். வாங்க போறோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி விதத்தில் உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 7 மணிக்கு காலையில் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது என்னுடைய கதை. ஓகே, அப்படி இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. 7 மணிக்கு நான் எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து பார்ப்பேன், மொபைல் அலாரம் வந்து அடிச்சு என்னை எழுப்பி விட்டுரும். சில பேர் வந்து சர்க்கார்டினல் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமுக்கு எந்திரிச்சிருவோம். லெட்ஸ் ஒரு 7 மணிக்கு அலாரம் வச்சு இந்த ஸ்டோரிக்காக அலாரம் டோன் வருது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு வருது அப்படின்னா இது ஏஜிஏன்னு கேட்டிங்கன்னா இது ஏஜிஏ கிடையாது. இது வந்து நம்ம ஏஐ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கு பின்னாடியும் அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ள ஏஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஏஐனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்றது நான் கூடிய விரைவில் நான் சொல்கிறேன். பட் இதுக்கு பேர் ஏஜிஐ கிடையாது. செகண்ட் பாயிண்ட், 7 மணிக்கு அப்புறம் நான் வந்து எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கறதுக்காக போவேன். எல்லாருமே எந்திரிச்சு போகும்போது என்ன பண்ணுவோம், ஃபோனில் பார்த்து என்னென்ன பாட்காஸ்ட் இருக்குன்னு கேட்கலாம். சில பேர் பாட்டு கேட்பீங்க, சில பேர் வந்து வேறு ஏதாச்சும் பக்தி பாடல்கள் கேட்பீங்க. ஸோ அந்த இடத்துல காலையில் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ யூடியூப் ஓப்பன் பண்ணாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுதில்ல. இது ஏஜிஐன்னு கேட்டிங்கன்னா இது ஏஜிஐ கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் பாட்காஸ்ட் நான் வந்து நிறைய கேட்பேன். காலையில் எந்திரிச்சதுமே பிஸ்னஸ் நாலேஜ் நிறைய உள்ளார போகணும், நிறைய சக்ஸஸ்ஃபுல் எப்படி போயிருக்காங்க, சேலஞ்சஸ் அப்படின்றதுனால ஐ ஜஸ்ட் லவ் டு ஹியர் தட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பாட்காஸ்ட். அண்ட் ஏஐ கண்டென்ட் கூட நான் வந்து நிறைய வந்து பார்ப்பேன், கேட்பேன் இந்த டைம்லலாம். ஸோ இது வந்து ஏஜிஐ கிடையாது, திஸ் இஸ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ரைட், 7:30 மணிக்கு அப்புறம் குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ஆஃபீஸுக்கு போவேன். ஆஃபீஸுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், தப்புன்னு எடுத்து கூகுளில் ரவுட் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக வந்து எப்பயுமே நான் போட்டுக்கோம். பிகாஸ் எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 3 வழி இருக்குது. அந்த 3 வழியில் ஒரு வழி வந்து பக்கத்தில் போயிடலாம். பட் இந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாகிடுச்சுன்னா 5 நிமிஷத்தில் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு 25 நிமிஷம் ஆகிடும். ஸோ அதனால் எடுத்து டப்புன்னு நான் நேவிகேஷன் போட்டேன் அப்படின்னா அந்த இடம் ஃப்ரீயாக இருக்கான்னு காமிக்கும், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ரவுட் காமிக்கும். இந்த ரவுட்டில் போனால் எவ்வளோ எஸ்டிமேட்டட் அரைவல் டைம் அண்ட் இந்த பக்கத்தில் போனால் எவ்வளோன்றது ப்ராப்பராக காமிச்சிடும். ஸோ இது வந்து ஏஜிஐயா கூகுள் மேப்ஸுக்கு பின்னாடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஏஜிஐ கிடையாது, இது வந்து ஏஐ. கூகுள் மேப்ஸுக்கு பின்னாடி ஏஐயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு இருக்குது, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏஐ. அடுத்து நான் ஆஃபீஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நான் வந்து பண்ணுவேன். டேட்டா சயின்டிஸ்டாக, ஏஐ இன்ஜினியராக என் கண்ணு முன்னாடி நான் டேஷ்போர்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணுவேன். என் கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமரோட டேட்டாலாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு எந்த
கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளுடைய பேங்க் இந்த பேங்க் விட்டு போகிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் வந்து கொஷின் கேட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ நான் அது ஏதாச்சும் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து இன்டெலிஜென்ஸை கொடுத்தாலும், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் paisabuzzer.comல போய் நீங்கள் போய்ட்டு உங்கள் டேட்டாலாம் போடுறீங்க. அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது, நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுது. அது ஏஜிஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஏஜிஏ கிடையாது. அதுக்கு இப்போ அப்ளிகேஷன்ஸுக்கு பின்னாடி எல்லாமே ஏஏ தான். நான் வந்து அஸ் டேட்டா சயின்டிஸ்ட்டாக நான் வந்து ஒர்க் பண்ணும்போது, ஏஐ இன்ஜினியரில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் இந்த மாதிரிலாம் கோடெல்லாம் எழுதி அந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி ஏஐ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஏஜிஏ ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ரைட். இப்போ 10:30 மணிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுவேன், திருப்பி வீட்டுக்கு வந்து லெட்ஸ் சே மூவி பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். பட் நான் மூவி பார்க்குறது ரொம்ப ரேர் தான். பட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து 90% ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புளோடைய ரொட்டீனாகவே இருக்குது, ஒர்க்குக்கு ஐடி ப்ரொஃபஷனல்ஸோட ஒர்க். அதனால் அந்த ஸ்டோரி எடுத்திருக்கேன். நான் வந்து மோஸ்ட்லி த்ரில்லர் மூவிஸ், த்ரில்லர் அண்ட் த்ரில்லர் அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பை ரிலேட்டட் மூவிஸ்லாம் நான் வந்து பார்க்குறது வழக்கம். ஸோ ஐ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் த்ரில்லர் மூவிஸ். நான் மோஸ்ட்லி ஒரு 30 minutes 45 minutes பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மோஸ்ட்லி தமிழ் மூவிஸும் நான் பார்ப்பேன். இதெல்லாம் என்னுடைய வந்து பேட்டர்ன்ஸ், நான் மூவி பேட்டர்ன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணனாவே அதுக்கேற்ற மாதிரி மூவிஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஏஜிஏன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஏஜிஏ கிடையாது. ஓகே, இப்போ இதுதான்ப்பா ஏஜிஏன்னு சொல்ல வர, அதுக்கு டெஃபினேஷன் தான் கூடப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். பட் ஸ்டில் இது எல்லாமே ஏஜிஏ கிடையாது. அப்போ ஏஜிஏனா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து ரியல் டைமாக நீங்கள் ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் வந்து பல அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி ஏஜிஏ இருக்குதா அப்படின்றது மாதிரி நான் வந்து அடுத்து செக் பண்ண போகிறேன். அது அப்ளிகேஷன்ஸில் என்ன அப்படின்றதுலாம் அதுவுமே காமிக்க போகிறேன். அதில் ஏஜிஏ இருக்கா இல்லையான்றது பார்க்கலாமா. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 hours உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ லோன் ப்ரெடிக்ஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா paisabuzzer.com ஆல்ரெடி நான் சொன்னது தான். paisabuzzer.com அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் டேட்டாலாம் போடுவீங்க, உங்களுடைய நேம், சேலரி எவ்வளோ, என்ன கம்பெனி ஒர்க் பண்ணி எல்லாம் போட்டதுக்கப்புறம் அங்கே ப்ரெடிக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏஜி இருக்கா கிடையாது, அதுவும் ஏஜி கிடையாது, அதுக்கு பேர் ஏஐ. இப்போ ஃபேஷியல் ரெகக்னிஷன் பேஸ் சிஸ்டம், நம்ம ஃபோனுக்கு எடுத்து ஃபோன் ஃபேஷியல் காமிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் காமிச்சிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இதுவே வேற ஒருத்தரோட ஃபேஸ் எடுத்து உங்கள் ஃபோனில் காமிச்சிட்டு ஓப்பன் ஆகுது, அது ஏஜியா, அதுவும் கிடையாது. அது செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ரெட் லைட்டை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக நிற்குது, கிரீன் கலரில் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக போகுது, இதுவுமே ஏஜிஐ பின்னாடி இருக்கா கிடையாது, அதுக்கு பின்னாடி ஏஐ இருக்கு. ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இப்போ தான் நான் சொன்னேன், நெட்ஃப்ளிக்ஸ், அதுக்கு பின்னாடி ஏஐ இருக்கு. வாய்ஸ் அசிஸ்டன்ட், என்னோட நான் பேசக்கூடிய வாய்ஸ் வச்சுட்டு சிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹே சிரி அப்படின்னு மாதிரி பேசணும்னா அது வந்து வாய்ஸில் ஜென்ரேட் பண்ணி என்கிட்ட வந்து பேசுது. இது ஏஜிஐ கேட்டிங்கன்னா இதுவும் கிடையாது. சாட்ஜிபிடி ஏஜிஐன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜெமினி ஏஜிஐன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிராக் ஏஜிஐயா கிடையாது. இது எல்லாமே ஏஐ. அப்போ என்னதான் இந்த ஏஐ, என்னதான் ஏஜிஐ ஒன்று புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஏஐனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. இந்த எல்லா அப்ளிகேஷனுக்கு பின்னாடியும் ஃபேஷியல் பேஸ்ட் ரெகக்னிஷன் சிஸ்டம் என்ன பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் யூர் ஏபிள் டு புல் அவுட் த இன்சைட், நீங்கள் தான் அப்படின்ற இன்சைட்டை வாங்கி அந்த டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்க்குது. ஓகே, இது ஜான் தானா, இல்லை இது வந்து பிரதீப் தானா, இது வந்து பிரியங்கா தானா அப்படின்ற மாதிரி உங்களுடைய நேமை வந்து பின்னாடி செக் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் புல்லிங் அவுட் த இன்சைட் அண்ட் இஸ் மேக்கிங் த ப்ரெடிக்ஷன். எல்லா அப்ளிகேஷனுக்கு பின்னாடி அதுதான் இருக்குது. செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்து ரெட் கலர் லைட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து இன்சைட் எடுத்துக்கிட்டு அண்ட் இட் இஸ் ப்ரெடிக்டிங் இட் இஸ் தான் ரெட் கலர், ஏன்னா பல லைட்ஸ் அங்கே இருக்கும், இதுதான் ரெட் கலர் லைட்டுன்றது ப்ரெடிக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் இன்சைட் ப்ரெடிக்ஷன் பண்ணி அது ஆட்டோமேஷன் ரொட்டீனில் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் ஏஐ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏஜிஏ அப்படின்றத நான் வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே ஸ்டோரி. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து லெட்ஸ் டிவியும் 6:30 வந்து பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து பெட்டில் வந்து பார்த்துருப்பேன். என்னோட லைஃப்பை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். நம்ம லைஃப்பில் என்ன தான் பண்ணுறோம், கரெக்டாக தான் எல்லாமே பிஸ்னஸில் போகுதா, எம்ப்ளாயிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா, நம்ம வந்து உண்மையாகவே கரெக்டான சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோமா, கரெக்டாக எல்லாம் போய்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ரைட். அப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜார்விஸ் அசிஸ்டன்ட் வந்து ஜான் நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இட் இஸ் கோயிங் டு காஸ் அ மென்டல் ப்ராப்ளம் ஃபார் யூ, அதனால் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ டு ஸ்லீப், நீங்கள் தூங்குங்க, அந்த ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நான் ஏதாச்சும் ரிப்போர்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு காலையில் நான் சப்மிட் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் வாட் எவர் தட் யூ கோயிங் த்ரூ, பட் நவ் யூ நீட் டு ஹேவ் பெட்டர் ஸ்லீப் ஸோ தட் டுமாரோ மார்னிங் யூ கேன் வேக் அப் அண்ட் யூ ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கெடியூல்ஸ். நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும். இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க்கிங் ஸ்கெடியூலில் வந்ததுக்கப்புறம் அது அப்பா அம்மா யாராவது சொன்னால் நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கும். பட் அதெல்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய ஒரு ரோபோட் மாதிரியோ இல்லை ஒரு ஏஐ மாதிரியோ நம்மளுக்கு வந்து பேசும்போது இதுதான் வந்து நம்ம வந்து ஏஜிஏ அப்படின்ற மாதிரி சொல்ல வரோம். புரியுற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரியே இருக்குது கோச் அப்படின்னு சொல்கிறீங்களா? திருப்பி நான் ஒன்று சில எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது
என்னுடைய ஸ்டோரி திருப்பி வரேன். இப்போ நான் வந்து 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறேன். முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஏஐ வந்து அந்த அலாரம்லாம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இப்போ இந்த ரோபோட் இருக்கு இல்லையா, இந்த ஜார்விஸ் வாட் எவர் த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், அது வந்து என்கிட்ட சொல்லுது, ஹே யூ ஸ்லெப்ட் லைட், ஸோ ஐ டிலேட் யுவர் அலாம் பை 20 minutes அண்ட் மூவ் யுவர் மீட்டிங். இப்போ ரிப்போர்ட் கொடுக்குற நைட் சொல்லி எனக்கு தூங்க வச்சிருச்சு. காலையில் வந்து பார்த்தா எப்பவுமே 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா இப்போ 7:20க்கு எந்திரிக்கிறேன். என்னடாதுன்னு பார்த்தா ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கேன் ஃபோனில், உன்னோட நீங்கள் லேட்டாக தூங்கிருக்கீங்க, இவ்வளோ ப்ரெஷர் எடுத்திருக்கீங்க, அதனால் இப்போ நான் வந்து அலாரம் வந்து நானே ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் உங்களோட மீட்டிங் எல்லாத்தையுமே நான் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் போயிட்டு இருக்காரு, அதனால் இப்போதைக்கு மீட்டிங் எனக்கு நல்லதில்லை, ஸோ த மீட்டிங் ஹேஸ் டு போஸ்ட் பண்ணுறது நானே டிசைட் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அதுவே டிசைட் பண்ணிடுச்சு. எப்படி இருக்கும் 7:30க்கு? ஓகே, 7:30க்கு வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து முன்னாடி என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்கள் போய் அதை சஜஸ்ட் பண்ணுங்க. வந்து யூடியூப்க்கு பின்னாடி போய் என்ன சஜஸ்ட் பண்ணும். பட் இதுவே டுடே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு மைண்ட் எஸ்டர்டேவே நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ இன்றைக்கி இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப டூ மச்சாக இருக்கும், அதனால் லேர்னிங் ஹெவி கண்டென்ட் கேன் வெயிட், புதுசாக அதுக்கு வெயிட் பண்ணலாம். பட் டுடே ஜஸ்ட் லிசன் ஒன் பாட்காஸ்ட், கேட்குற மாதிரி இருந்தால் ஒன்று மட்டும் கேட்டு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு பி மச் ப்ரொடக்டிவ். 7:30க்கு அது எனக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகே, அடுத்து ஒரு 9 o'clock நான் ஆஃபீஸ் போகும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன காமிக்குன்னா, மூணு ரவுட் டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது இல்லை. இப்போ வந்து இதுவே டிசைட் பண்ணிக்குது, ஐ சூஸ் அ குவைட்டர் ரவுட் அண்ட் யூ வில் அரைவ் 5 minutes லேட்டர் பட் காமர். அதாவது ரூட்டை டிசைட் பண்ணிக்குது. முன்னாடி நான் இந்த ரூட்டா நான் டிசைட் பண்ணணும். பட் இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து உனக்கு காமனாக ரூட்டை போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் 5 minutes நம்மளுக்கு வந்து யூ அரைவ் 5 minutes லேட்டர் தான், பட் காமாக இருக்கும், நீ அந்த வழியில் போய்க்கலாம், அதனால நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்டிஃபிகேஷன் வேறு எனக்கு கொடுக்கும். ஓகே, அடுத்து நான் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் இந்த கஸ்டமர் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் தானே ஸ்டெப் எடுத்து வைக்கணும். பட் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து என்ன அப்ளிகேஷன் கிட்ட இந்த ஏஜி சொல்லும் அப்படின்னா, எல்லா அப்ளிகேஷனுக்கு பின்னாடி ஏஜி இருந்துச்சுன்னா, திஸ் ப்ரெடிக்ஷன் லுக்ஸ் குட் பட் மார்க்கெட் சென்டிமெண்ட் மே ஃபிளிப் நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு இந்த ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்குப்பா, இது சேல்ஸ் ப்ரெடிக்ஷன் நல்லா பண்ணியிருக்கேன், பட் மேபி அடுத்த வாரம் இந்த சுச்சுவேஷன் வரப்போகுது, மேபி அதனால உன்னோட ப்ராடக்ட் ஆர் செல்லிங்லாம் வந்து கெப்பாசிட்டி கம்மியாக மாதிரி இருக்குது, பெட்டர் நீ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் சஜஸ்ட் பண்ண உன்னோட பாஸுக்கு, இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஏஜி வந்து என்கிட்ட பேசும். என் கூடவே இருக்குது. ஓகே, லிவிங் டுகெதர் மாதிரி அதுவே இருக்குது. 6:30 PM நான் யூஸ்வலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் படம் வந்து பார்த்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ண போவேன், ரைட், அது மேனுவலாக நான் வந்து பண்ணுவேன். பட் அதுவே நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லுது, நாளைக்கு உனக்கு ஏர்லி மார்னிங் மீட்டிங் இருக்குது, ஷால் ஐ ஸ்டாப் திஸ் ஆஃப்டர் த சீன், அதுவே கேட்கும். ஓகே, இந்த மாதிரி உலகம். இப்போ ஏஐக்கு டெஃபினிஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் பண்ணுது, என்ன மூவி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றது கொடுக்குது. பட் இது என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு அதுவாகவே டிசைட் பண்ணி டெசிஷன் எல்லாம் பண்ணிடுது. நான் ஏதாச்சும் இல்லைப்பா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னால், ஓகே, என்னோட கரண்ட் பேட்டர்னை திருப்பியுமே அதை லேர்ன் பண்ணி அது ஒரு சைக்கிளாக போகுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இந்த உலகம் ஏஜிஐ. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லும் போது இந்த இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுங்க கோச். இப்போ நீங்கள் வந்து ஏஐ அப்படின்னா இந்த 2 பவர்ஃபுல் வேர்டு கொடுத்துருக்கீங்க, இன்சைட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ஆட்டோமேஷன். இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பின்னாடியோ மொபைல் அப்ளிகேஷன் பின்னாடியோ சென்சார்ஸ்க்கு பின்னாடியே இருந்தோம், அது வந்து நீங்கள் வந்து ஏஐ அண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஏஜிஐக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் மாதிரி எது கொடுங்க அப்படின்னா, அதை தான் நான் வந்து அடுத்த ஸ்டைலில் காமிச்சிருக்கேன். 5 ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு லைஃப் சைக்கிள் ஆஃப் ஏஜிஐயில் இந்த 5 ஸ்டெப்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே அது என்ன சொல்லிச்சு, என்கிட்ட என்ன பேசிச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து காலையில் நிறைய மீட்டிங்ஸ் இருக்குது, யூ நீட் டு ஸ்லீப் நவ், போதும் அப்படின்ற மாதிரி என்னுடைய இமோஷனை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. செகண்ட் ஸ்டெப், இட் திங்ஸ் லைக் ஹியூமன். காலையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிக்கணும், பட் நான் லேட்டாக தூங்கி இருக்கிறனால என்னோட மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அண்ட் என்னோட ஹெல்த்துக்கு சாதகமாக இருக்கணுன்றதுக்காக அதுவாகவே டிசைட் பண்ணி நான் சொன்ன ஸ்டோரியில் அலாரம் பிளாட்டில் கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த டைமில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் மீட்டிங் ஏதாச்சும் ஸ்கெடியூல் ஆச்சுன்னா அதுவாக புஷ் பண்ணிடுச்சு. அப்போது திங்க் லைக் அன் ஹியூமன், இட் திங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இட் டிசைட்ஸ் என்ன பண்ணணுன்றது டிசைட் பண்ணி ஆக்ட். நான் சொன்ன ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுது, இவருக்கு மென்டல் ஹெல்த்துக்கு ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ இட் இஸ் திங்கிங் அண்ட் இட் இஸ் டிசைடிங் மீட்டிங்கை மாற்றணும் அப்படின்றது, அண்ட் இட் ஆக்ட்ஸ். மெயில் எல்லாமே சென்ட் பண்ணிடுச்சு. நான் காலையில் எழுந்திரிச்சு ஏன்ப்பா இதை பண்ணேன், இது நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். சைக்கிள் ரிப்பீட்ஸ், அகெயின் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஓகே, இது யார் ஏஜி என்ன பண்ணணும்னு உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், திங்ஸ், டிசைட், ஆக்ட், லேர்ன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். இந்த 5 ஸ்டெப் உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்டோரி வேணால் இந்த ஏஜி பின்னாடி வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யார் வேணால் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் சொன்ன உதாரணங்களை எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள், லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே பேருக்கு இந்த ஏஜியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஷின் வந்து இருக்கலாம். என்ன கொஷின் இருக்கலாம்னா, டூ வி ஹேவ் ஏஜிஐ டுடே? ஏஜி சூப்பராக இருக்குது, கான்செப்ட் நல்லா இருக்குது, இன்றைக்கி ஏஜி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சம்திங் இதெல்லாம் இருக்கா இன்றைக்கி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். இப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன், வாங்க போகலாம். இதெல்லாம் தான் உங்களோட கொஷின்ஸ், ரைட்? ஏஜிஏ இருக்கா இல்லையா, இருந்தால் எப்போ வரும்,
எனக்கு வேலை போகுமா இது ஏஜி வந்துச்சுன்னா? இந்த மாதிரி பல கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஏஜி இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நமக்கு ஏஜிஐ கிடையாது. அப்போ ChatGPT, ஜெமினை, கிராக் இதெல்லாம் என்ன கோச் அப்படின்னு கேட்குறது என் காது கேட்குது. இதெல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ். டெக்ஸ்ட்டை ஜெனரேட் பண்ணுது, இமேஜை ஜெனரேட் பண்ணுது, வீடியோவை ஜெனரேட் பண்ணுது, தம்ப்நெயிலை ஜெனரேட் பண்ணுது. இதெல்லாம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்ளிகேஷன்ஸ். இதை நம்ம ஏஜிஏன்னு சொல்ல மாட்டோம். ஏஜிஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போன ஸ்லைடில் சொல்லியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட்ஸ், திங்ஸ், டிசைட்ஸ், ஆக்ட்ஸ், லேர்ன்ஸ். 5 ஸ்டெப்ஸ் தான் லைஃப் சைக்கிள். இதை இது வரைக்கும் எந்த விதமான விஷயங்களும் பண்ணலை. அப்போ எப்போ தான் இந்த ஏஜிஐ வரும்? ஏஐ உள்ள ஆல்ரெடி இருக்குது. ஏஜிஐ எப்போ தான் வரும்னு கேட்டிங்கன்னா நியர்லி 2030 வந்துடும் அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி இதுக்கேற்ற மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்லாம் டாப் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இது வந்துச்சுன்னா எனக்கு வேலை போகுமா கோச்? இப்போ ஏஐக்கே இத்தனை பேர் லே ஆஃப் ஆகுது, ஏஜிஐ வந்துச்சுன்னா என்னதான் நடக்குமா எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி நிறைய பேர் இப்போ பயந்துட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு புரியுது. ஸோ எனக்கு வேலை போகுமா, இந்த மாதிரி பல கொஷின்ஸ்க்கு நான் அடுத்த ஸ்லைடில் டேக்அவே பாயிண்ட்ஸாக ஒரு 5 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் கேட்டலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆஸ் அ ஹியூமன் ஏஐ கோச் ஜான் வில் ஒன்லி கனெக்ட் வித் ஹியூமன். ஓகே, இப்போது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது டேக்அவே போட போகிறீங்க. அந்த இடத்துல நான் ஏஐ வச்சு நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், பட் நான் பண்ண மாட்டேன். ஓகே, நான் போடும்போது தான் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரும். ஓகே, கோச் படித்து பார்த்துட்டு ஒரு ஹார்டின் போடுறாருன்னா படிச்சுட்டாரு, ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னா ஓகே, அவரும் ஒரு டைம் எடுத்து நம்மளுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் நடக்கும். ரைட், அது ஹியூமன்ஸ் கனெக்ட் ஒன்லி வித் ஹியூமன்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன், இப்போ இந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். யாருக்காச்சும் கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகாது. அதான் போட்டிருக்க செகண்ட் பாயிண்ட். ஹியூமன்ஸ் வில் நாட் கனெக்ட் வித் ஏஐ. ஓகே, அப்போ ஏஐ என்ன பண்ணுது? மிஷின்ஸ் அசிஸ்ட் டெசிஷன்ஸ், ஹியூமன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம தானே அந்த செட்டிங்ஸில் நம்ம போய் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணு அப்படின்றது நம்ம தானே செட்டிங்ஸ் எடுத்து பண்ணுறோம். ஸோ நம்ம என்றைக்குமே மிஷின்ஸோட இமோஷனலி கனெக்ட் ஆக மாட்டோம். அது என்ன பண்ணுது? வென் யூஸ்டு வைஸ்லி ஏஐ ஆக்சிலரேட் க்ரோத். என்னோட பிஸ்னஸுக்கு க்ரோத் பண்ணுது. நீங்களும் நாளைக்கு ஏஐயில் வச்சு படிக்கும்போது ஃபாஸ்டராக உங்களோட டெசிஷன்ஸில் இருக்கும். பட் இதுவே வென் இட் இஸ் யூஸ்டு பிளைண்ட்லி ஏஐ கேன் காஸ் ஹார்ம். ஏஐ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மெடிசன்ஸ் மாதிரி தான். மெடிசன்ஸு காய்ச்சல் வந்துருச்சு, கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்யூராக போகும். ஓவராக எடுத்துக்கிட்டிங்கன்னா செத்து போயிடுவீங்க. புரியுதா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏஐ அப்படின்னாவே ஃபுல்லாக நெகட்டிவாக பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏஐ நிறைய இடத்துல பாசிட்டிவாக யூஸ் பண்ணுது. இன்னைக்கு மிலிட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட இந்தியா மிலிட்ரியில் இந்தியன் கம்பெனிஸ் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ரோபோ டாக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் பேசுகிறேன், கவலைப்படாதீங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எந்த லென்ஸில் பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்கேன். ஸோ இது மூலிமா நான் என்ன உங்களுக்கு டெட் ஆஃப் 3 கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஏஜிஐ. ஏஐ இஸ் நத்திங் பட் இன்சைட்ஸ் ப்ளஸ் ப்ரெடிக்ஷன் ப்ளஸ் ஆட்டோமேஷன். ஏஜிஐ இஸ் நத்திங் பட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் திங்க், டிசைட், ஆக்ட், லேர்ன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். இதுதான் ஏஜிஐனோட லைஃப் சைக்கிள். ஓகே, அதுக்கு என்னுடைய லைஃப் ஸ்டோரியிலேருந்து நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், ஆஃபீஸ் போகிறேன், ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத ஏஐ வச்சு நான் பேசினேன். அடுத்து ஏஜிஐ வச்சு, ஏஜிஐ இருந்தால் எனக்கு எப்படி அசஸ் பண்ணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக பேசியிருக்கேன். லைஃப் சைக்கிளும் காமிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செஷன் மூலயமா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஏஜிஏனா என்ன அப்படின்ற ஒரு ப்ராப்பர் புரிதலை நான் கொடுக்குறேன்றதை ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்க முடியணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸாம்பிள் எப்பயும் பொதுவாக எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இது குறிப்பாக நான்-ஐடிலேருந்து வந்திருக்கீங்க, ஒரு லேமன் டேர்ம்ஸில் நான் பேசினா இல்லையான்றதை என்னுடைய ரெக்வஸ்ட், ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி திங்க் பண்ணி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பாட்காஸ்ட்டில் நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை யாருமே. ஜஸ்ட்டு இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. சூப்பரான ஒரு உதாரணம் கொடுக்கல. இதை நான் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி நிறைய படித்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி தாட் ப்ராசஸோடு நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை உங்கள் கண்ணு முன்னாடி. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது மட்டும் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் 2 minutes எடுத்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போனீங்கன்னா that will definitely act as a motivation for me to keep simplifying this kind of concepts and present it to you all through this YouTube medium. Okay, so that's it from my particular this AGI. இனி உங்களுடைய ஆனர்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.